தேவன் நிச்சயமாகவே கண்டெடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேத வசனம் சொல்வது போல தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை அனைத்தையும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்றுவீராக. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லமா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே என் நாட்கள் ஓ, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். என் நாட்கள் இருக்கும் வரை, என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, சுவாசம் என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் இருக்கும் வரை, என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, நன்மைகளை எண்ணிய ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ நிழலில் என்றென்றும் சொல்லுங்க. தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரே, தூயவரே துதிக்கு பாத்திரே. கரங்களை அசைத்து சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
கடைசியா சொல்லுமா, என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே ஆராதி, உம்மையே ஆராதி, உம்மையே ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளின் நிழலிலே ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீர் மறைத்து அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நீ நடத்த போகிறபடி நான் நன்றி. விசேஷமா இன்றைக்கும் நம்ம சேர்ந்து ஆசீர்வதிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய திட்டங்கள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. Let your plans be fulfilled in this great child's life, O Lord. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நீ நிறைவேற்றி நடத்த போகிறபடினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரிய, உங்க தயவும் பெரியது. ஓ, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. சொல்லுமா, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி. உங்க அன்பு பெரிய, ஓ உங்க இரக்கம் பெரிய, ஓ உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரிய. அறிக்கை செய்ய போறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக. எல்லாரும் சேர்ந்து உங்க அன்பு பெரிய, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து. எல்லாரும் சேர்ந்து உங்க அன்பு, உங்க உங்க இரக்கம், உங்க கிருபை, உங்க தயவும் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரிய. கடைசியா உங்க அன்பு பெரிய, உங்க இரக்கம், உங்க இரக்கம், உங்க கிருபை, உங்க தயவும் பெரியது. ஆண்டவரே, ஓமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா.
உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இந்த குடும்பத்தோடு இருந்து இந்த பிள்ளையோடு இருந்த ஆண்டவரே, தாய்க்கு தேவையான பலனை தந்து சுகமாய் அதை பெற்றெடுக்க நீர் பலப்படுத்தி ஆண்டவரே, தகப்பன் தாய்க்கு ஆண்டவரே தேவையான ஞானத்தை தந்து தேவனுக்கு பயப்படுகிற இந்த பிள்ளையை அவள் பெற்றெடுத்து வளர்க்க நீர் அவளை ஆசீர்வதி வழிநடத்த போகிறபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் தொடர்ந்து அவளை மூடிக்கொள்வதாக உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பாஸ்டர். நின்று கொண்டிருப்போம். டயர்டாகுதா? ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் எஹூத் டேனியல் பாஸ்கர் தாசன் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்க. ஜெபித்த பிற்பாடு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவா, இந்த நாளில், இந்த விசேஷித்த நாளில், இந்த ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, திஸ் இஸ் அ பிளெஸிங் தட் வி வெயிட் ஃபார். உடனே கிடைக்கிறதில்ல, பட் தேர் இஸ் அ டைம் ஃபார் அஸ் டு வெயிட் அண்ட் தென் வி ரிசீவ் த பிளெஸிங் தட் யூ ஹவ் given us, Lord. அப்பா, தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் கிங்ஸ்லி அண்ட் Cynthia. I pray that this will be not just be another step in their life, Lord, but let this be a decision they make. Solomon, Samson பிறகுறதுக்கு முன்னாடி, Lord, his parents asked you to guide them. அதே மாதிரி I pray that Kingsley and Sweth and Sunita, Cynthia, when they have this child, Lord, let them on a daily basis learn from you. Let them learn how to, and let them understand the plans you have for this child, Lord. I pray that you will bless this wonderful day as we listen to your word. Let it be a blessing to each and every one of us, Lord. Thank you, Father. In Jesus' name I pray, amen. Praise God. அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே அன்புக்குரிய பாஸ்டர் கிங்ஸ்லி அண்ட் பாஸ்டர் சிந்தியா கிங்ஸ்லி வந்து சாட்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி சில வார்த்தைகள் சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் குடும்பத்தின் மத்தியிலே அநேக ஊழியக்காரர்கள் மத்தியிலே கர்த்தரை சாட்சியான தேவனை நான் கோடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை நினைத்தருளினதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கடந்த வருடத்தில் பார்க்கும்பொழுது இந்த நாட்கள்லாம் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய பிளான் படி கர்த்தர் எங்களை இணைத்தார். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months எங்களுடைய எல்லா கல்யாணத்தின் காரியங்களும் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை கைட் பண்ணி நடத்தினார். எல்லா காரியங்களிலும், எங்களோட ஊழியத்தின் காரியங்களிலும் குடும்பத்தின் காரியங்களிலும் அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் தந்து கர்த்தரை நடத்தி வந்து அதுக்காக நான் கர்த்தரை கோடி ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை அருமையாக வழிநடத்தி வந்த எங்களுடைய பெற்றோர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தலைமை போதகர் எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு பெரிய, எங்களுடைய ஃபேமிலியோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து எங்களை நடத்தின எங்கள் தலைமை போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் நான் இயேசுநாமத்தின் நன்றிகளை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை நினைத்தருளினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது மட்டுமாக எங்களோடு இருந்து எங்களை கூட இருந்து நடத்தி வந்தார். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய ஊழியத்தின் காரியங்களிலும் கடந்த 6 மாதங்களாக நாங்கள் தனியாக ஒரு சபையை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அநேக இடங்களில் கர்த்தரின் கிருபையினால் அநேக இடங்களில் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் முக்கியமாக என்னுடைய மனைவியோட பிரசவத்தின் காரியங்களுக்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக இயேசு நாமத்திலே உங்கள் அன்போடு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இதுக்கு வெயிட் பண்ணி காத்திருந்து ஜெபித்தெல்லாம் இதை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் நாங்கள் ஏற்ற வேலையில் எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அதன்படி எங்களை காத்திருக்க வைக்காமல் ஒரு நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. இரண்டாவதும் ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்து. எனக்கு ஒரு நல்ல இன்லாஸ் கொடுத்துருக்காரு. பெற்றோர்களைப் போலவே நேசிக்கிற ஒருத்தவங்க. தெரியும் இந்த ப்ரெக்னென்சி பீரியட் எப்படி இருக்கும்ன்ட்டு.
வாந்தி எடுக்கும்போது, சோர்வாகும்போது எல்லா நேரத்துலையும் என்னை சகித்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சொன்ன மாதிரி நாங்கள் ஊழியத்தை துவங்கியிருக்கிறோம். துவங்கினதுக்கு அப்புறம் தான் ஆத்தும பாரம்னா என்னென்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் நான் வந்து ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அப்படி ஜோம் பண்ண ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணுறதை காட்டிலும் இப்போ அந்த ஒரு பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதே போல் இந்த பிள்ளையும் பெற்றெடுத்து அநேக உலக ஆத்துமாக்களையும் நாங்கள் பெற்றெடுக்க தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ. சந்தோஷப்பட்டா கை தட்டுங்க. ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் ஜூலை 18ஆம் தேதி எங்களுக்கு கல்யாண நாள். அன்றைக்கி பின்னால் இருக்கிற என்னை நேசிக்கிற, எங்களால் கனம் பண்ணப்படுகிற ஊழியரில் ஒருவராக இருக்கிற பாஸ்டர் டேவிட் லெவர்சன் ஐயாவுடைய மகன் திருமணம் NLCCயில் பல்லாவரத்தில் நடந்தது. இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது என் மனைவி சொன்னேன், செபுக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணோம். எங்கள் அப்பா சொல்ல ஒரு பழமொழி, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி இல்லை, பிள்ளைங்க எத்தனைன்னு கேட்பாங்களாம். பொண்ணு இருக்கிற வழி தெரியல, கல்யாணத்துக்கு இடம் பார்க்குறீ என்னம்மான்னே. இல்லை கல்யாணம் இங்கே தான் நடத்தணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, 18 பேசிட்டு வந்தோம். ஜூலை 31 அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். கல்யாணம் முடிவாயிடுச்சு. தேதியெல்லாம் குறிச்சிட்டு ஒரே நாள் தான் விசிட்டிங். ஒரே விசிட்டிங்கில் எல்லாத்தையும் கர்த்தர் செய்து கொடுத்தார். கர்த்தர் நடத்தினார். என் மருமகள்கிட்ட சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரும்போது ₹1 கூட கிடையாது கல்யாணத்துக்கு. ₹1 கூட கல்யாணத்துக்குன்னு கிடையாது, சும்மா போக்குவரத்துக்கு பாக்கெட்டில் இருந்திருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு எந்த சேவிங்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கள் மாமியார் இருக்கிறாங்க, சிஸ்டர் ரேச்சல் ஃப்ராங்க்லின். அவங்க கேட்டாங்க, என்னம்மா பண்ண போகிறீங்க, கல்யாணம்லாம் பிளான் பண்ணுறீங்களே? ஒன்றும் கிடையாது, கர்த்தர் நடத்துவார். நான் ஒரு வேலையை செய்கிறேன், என் வேலையை அவர் செய்வார். இப்படி தான் சொன்னேன். பேசிட்டு ஒரு 1/2 ஹவரில் எனக்கு 5 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வேலையை ஆரம்பிங்க, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அப்படி ஆரம்பித்தது தான். ஒரு குறை இல்லாமல் ஏறக்குறைய 14 லட்சம் செலவாச்சு என்னுடைய கல்யாணத்தில். ஒரு கடனும் இல்லாமல் நேர்த்தியாய் காரியங்களை கர்த்தர் செய்தார். தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறேன். அவரை நம்பினவர்கள் வெட்கப்படுவது இல்லை. எங்களை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நடத்தினார். திருமண காரியத்திலும் ரிசப்ஷன்லையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு இருந்தார். அவர் நல்ல ஒரு சம்மந்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் அவரை சம்மந்தி இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை. என்னுடைய நல்ல ஒரு ஊழியக்கார், 2 பேரும் ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கும் என்னை பாஸ்டர் தான் அவர் சொல்லுவார், நானும் அவரை பாஸ்டர் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை, நல்ல குடும்பத்தை தேவனன் தந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் பாஸ்டர் பெரில் ஸ்டீஃபன்சன் அவர் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் மகிமையானதை செய்கிறார். வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அதை இந்த நாளிலே எங்கள் கண்களாலே நாங்கள் காண்கிறோம். அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, கிங்ஸ்லினுடைய வாழ்க்கையில், அருமையான பாஸ்டர் கிங்ஸ்லினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அந்த நன்மைக்காக நன்றி. ஏற்ற காலத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்ய போகிறீர். தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் நன்றி. தொடர்ந்து நடக்க போகிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் கர்த்தருடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் டேவிட் இளவரசன் ஐயா அவர்கள் சுருக்கமாக ஒரு வாழ்த்துதல் செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஐயா அவர்களை வரவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தம்பதிகளை வாழ்த்துக்கிறேன். இப்போ தான் பாஸ்டர் பர்னாவை சின்ன பையனாக பார்த்த மாதிரி இருக்குது. அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு பிள்ளை பிறந்து இப்போ அவர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி அவர் பிள்ளை பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இப்போ ஜெபம் பண்ணார் பாருங்க. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. காலம் அப்படியே கடந்து போகுது இல்லைங்களா? அழகா பாஸ்டர் பென்னி பாடினார். எனக்கு ரொம்ப டச்சிங் அந்த பாட்டுன்னு தெரியுங்களா? ஒழியும் வரை அழியும் வரை, நம்ம வாயினாலே சொல்லாமல் இருக்கும் வரை. என்ன நல்ல உடம்பெல்லாம் பாருங்கள், பிள்ளை இருக்கு எனக்கு. இப்படி பிள்ளை வாயில் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நம்முடைய வார்த்தை வாயின் அறிக்கையினாலே அழிவும் வேதனை வந்துடுது. மரணமும் ஜீவனும்
ஸோ பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் தாட் இந்த காலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்தது. நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் மனதார வாழ்த்துகிறேன். 127ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இந்த வசனங்களில் படித்து பார்த்தீங்கன்னா எழுத்தின்படி ஒரு வீடு பில்டிங் கட்டுறதில்லை. நல்லா கவனிக்கணும். அந்த 127 சங்கீதம் நான் பிரசங்கம் பண்ண வரல, வசனம் வந்துருச்சு வாழ்த்துக்காக. 127 சங்கீதம் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்காக அல்ல. நீங்கள் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. நீங்கள் இந்த 127 சங்கீதத்தில் 5 குறிப்பு எடுக்கலாம். நான் ஆசீர்வாத வாழ்த்துக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கலாம், கர்த்தர் கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர், பிள்ளைகளை கொண்டு கட்டுகிறவர், ஊழியத்தை கட்டுகிறவர், துரத்துண்ட இஸ்ரவேலரை திரும்ப சேர்த்து கட்டுகிறவர், உங்கள் வாழ்வை கட்டுகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா சொல்லுங்களேன். 2வது சொல்றார், கர்த்தர் காவாராகில் காக்கும் தேவன். கட்டும் தேவன் கட்டின உங்கள் குடும்பத்தை கடைசி வரைக்கும் காப்பார். ஒருவேளை இப்போ ஒரு சில மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், உயிரோடு இருக்க நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, வாழ்நாளெல்லாம். இந்த நாளெல்லாம் இந்த பைபிள் எடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் எப்போதும் உங்கள் 2 பேரில் 3வது நபரை சுற்றி இருப்பார். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஊழியத்தை சுற்றிலும் இருப்பார். காக்கிறவர். 3வது கவனிக்கிறவர். வசனங்களெல்லாம் எடுக்க நேரம் நீங்கள் தான் படிச்சிருங்க. அதுலேயே எப்போதும் உங்களை கவனிப்பார். உங்கள் ஜபத்தை கவனிப்பார், உங்கள் ஊழியத்தை கவனிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். கர்த்தர் அவைகளை உங்களுடைய சம்பாஷணை எல்லாவற்றையும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்கள் எதிர்காலம் என்ன, எல்லாம் இயேசுநாதர் கொடுக்க போறார். அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபு சொன்னா, கோலும் கையுமா யோர் தானே கடந்து 2 பரிவாரம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த 2 எடுத்துங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க நான் மனதார ஊழியக்காரன் வாழ்த்துக்கிறேன். 4வது ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ். அந்த வசனத்தை கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வெற்றியை தருகிறார். சத்துருக்களோடு பேசுவார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? சாத்தானே உங்களை இல்லை, நான் கை நீட்டி சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. இந்த பக்கம் கை காட்டி இப்படி சாத்தானேன்றாருன்னு. வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். போராட்டங்கள் பிரச்சனைகள் வருவது சகஜியம். ஆனால் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். நம்முடைய தானை தலைவர், புரட்சி தலைவர் இயேசு உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். நமக்கும் ஜெயம் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் என்னாலும் இருக்கும். என்னாலும் ஜெய கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க வீட்டில் துணிக்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த அழுகை சத்தம், ஒரு சத்தம் இருக்குல்ல. எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் பிறந்திருக்கான், 3வது மாதம் முடிஞ்சு 4வது மாதம். இப்போ வரும்போது அவன் முக சிரிப்பை பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போடணும், தடுப்பூசினாங்க. என் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தடுப்பூசி போட்டு பிறகு என் பிள்ளைகளுக்கு போட்டு இப்போ என் பேர பையனுக்கு போடுற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. கிருபையா கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் காக்க மனதார வாழ்த்துகிறேன். இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஆசீர்வாத, நன்மை, கிருபை, வாக்கு தத்துவம், தீர்க்க ஆயுசு உங்கள் சிரசின் மேல் என்னாலும் இருப்பதாக. 2 தேவதாசர்கள், உங்கள் அப்பா பாஸ்டர், உங்கள் அப்பா பாஸ்டர், அவர்கள் மேலே இருக்கிற ஆவி, அவர்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை உங்கள் மேலே சந்ததியின் சந்ததி மேல் இருக்க வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. விசேஷித்த நேரத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஏர்னஸ்ட் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பாஸ்டர் ஏர்னஸ்ட் அவர்கள் ஜெபிப்பான். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி கூடியிருக்கிற எங்களை ஆண்டவரே ஒரு விசை கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஈவாய் கொடுத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய தம்பதியாருக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அது ஆசீர்வாதமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரை எடுத்து பயன்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி மதுரை திருப்பத்தூர் ஏஜி சபையினுடைய தலைமை போதகராக இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் தாமரை செல்வன் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபோனில் தான் கூப்பிட்டேன். பாஸ்டர் வந்துடுவீங்கல்ல என்ன, ஏன் பிள்ளைங்கய்யா, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னார்.
அவருடைய அன்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பின்னால் அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க. தம்பி முன்னால் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு பின்னால் இருக்கிறேன். எங்கே அவர் காணாத போயிட்டார். ஸ்தோத்திரம். அவர் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் அன்பு பாஸ்டரோடு கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் தங்கியிருந்து நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை இந்த நேரத்தில் கொடுக்கும்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கிற கணத்துக்குரிய எல்லா ஊழியர்களையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. பரலோக தேவன் நம்மை வீடியோ எடுக்கிறார். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவைகள். நான் வீடியோ எடுத்தால் வெளியே தோற்றத்தை தான் எடுப்போம், அதிகபட்சம் நம்முடைய ஆடியோ சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் பரலோக தேவன் வீடியோ எடுப்பார். ஆனால் நம்முடைய நினைவுகளை வீடியோ எடுத்து, நம்முடைய ஏக்கங்களை வீடியோ எடுத்து, நம்முடைய வாஞ்சைகளை வீடியோ எடுத்து, நம்முடைய விருப்பங்களை வீடியோ எடுத்து அவர் தம்முடைய உத்தம செயலை நம்மிலே வர பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆகவே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். குழந்தைக்காக பிரசவிக்க போகிற நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்கிறது. பாஸ்டையாக சொன்னாங்க, பாஸ்ட் அம்மாட்ட சொன்னாங்க, இன்றைக்கி பாஸ்ட் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? நான் இந்த காரியத்திற்காக மனதில் வைத்து ஜெபித்து கொண்டிருந்த போது தேவன் எனக்கு தந்த வார்த்தையை உங்களுக்கு வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் 100ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் தான் செவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், சிந்தியாவுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்பான குடும்பத்தின் மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற நாம் எல்லோரும் ஊழியக்காரர் குடும்பம். அவருடைய ஊழியத்தில் இருக்கிற நமக்கு தேவன் செய்கிற 2 விஷயத்தை வைக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு வைக்கிற 2 விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை, இன்னொன்று உண்மை. கிருபை, அவருடைய உண்மை. கிருபை என்பது இரக்கம், தயவு, உதவி, ஒத்தாசை. ஃபார் எவர், ஃபார் எவர், ஃபார் எவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அழைச்ச தேவன் கடைசி வரைக்கும் கிருபை தருகிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். மறந்து விட வேண்டாம். ஊழியக்காரர் குடும்பத்தில் இருக்கிறோம். தேவனுக்காக படுகிற பிரயாசத்தை அவர் மறப்பதே இல்லை. ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதை கணக்கு வச்சு பலன் அளிக்கிற கர்த்தர். நம்முடைய அன்பின் பிரயாசைகளை மறக்கிறவர் அல்ல. அழைத்த அழைப்புக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை மறக்கிறவர் அல்ல. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்லி இணங்குகிறோம் அல்லவா, அர்ப்பணிக்கிறோம் அல்லவா, அதற்காக கிரயம் கொடுக்கிறோம் அல்லவா, எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்து அவர் கிருபை மேலே கிருபை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், கிருபை இருக்கிறது என்றென்றைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கிறீங்க. சரியா? உங்கள் பயணம் ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் இருக்கிற கிருபை, அவர் கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? யாருடைய ஃபேவர் இருக்கோ இல்லையோ, அவருடைய ஃபேவர், அவருடைய கிரேஸ், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய ஒத்தாசை மறந்து விடாதீர்கள். கிருபை என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அப்பாவு நிமித்தம், உங்களுடைய பெற்றோர்கள் நிமித்தம், இங்கே வந்திருக்கிற ஊழியத்தில் இருக்கிற நம்ம நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எனக்கு இருக்கிற சந்தோஷமான விஷயம், இயேசுகிட்ட 3 காரியம். ஒன்று, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும் அவர் உண்மையாக இருப்பார். அவர் என்னை மறக்க மாட்டார், மாற்ற மாட்டார். எனக்கு உதவி செய்கிறதுல உண்மை உள்ளவராக இருப்பார். மரித்த பிறகு நான் பிரயாசப்பட்டவைகளுக்கு பிரதிபலன் நித்தியத்தில் எனக்கு வைத்திருப்பார். 3வது, என்னை ரொம்ப அடிக்கோடு இட விரும்புகிறேன். இந்நிமித்தம், நான் கற்பனையை கை கொள்ளுகிறது நிமித்தம், நான் கர்த்தரை சேவிக்கிறது நிமித்தம், கர்த்தர் எனக்கு பின்னாடி 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமும் எனக்கு இருக்கிற பெரிய வைராக்கியம் எதில் இருக்குன்னா, ஆண்டவர் வச்சிருக்கிற 1000 தலைமுறை திட்டத்தில் கர்த்தர் நம்மை எழுந்திருக்க வைப்பாராக.
ஏதோ இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு, இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு, இப்போ இருக்கிற ஓட்டத்துக்கு, இப்போ இருக்கிற காலத்துக்கு மட்டும் என் இருதயம் நினைக்கவில்லை. அவருடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி வைத்திருக்கிற 1000 தலைமுறைக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதுக்காக கர்த்தர் தம்முடைய கிருபையை தருவாரா? அல்லேலூயா. இப்போ எனக்கு நெருக்கடி இருக்குது, இப்போ எனக்கு பலவீனம் இருக்குது, இப்போ எனக்கு சோர்வு இருக்குது, இப்போ நான் உடைக்கப்படுகிறேன், இப்போ என் தேவை இருக்குது, இப்போ என் காரியம் எனக்கு இருக்குங்கிறதுக்கு கிருபை அல்ல. 1000 தலைமுறைக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்திற்காக நாம் எழும்புவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் துவக்கின ஒரு ஓட்டத்தை முடிக்கவும் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் பிறக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லுகிறேன், குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். குழந்தை பாக்கியம் என்பது அவராலே அல்லாமல் வேறு யாராலும் வருவது இல்லை. பிறப்பு என்பது அவரால் மட்டும்தான். அவர் பிறக்கும் போதே எனக்கு ஆசையாக நினைக்கிறது என்னென்னா, திட்டம் வச்சு தான் படைச்சாரே ஒழிய படைச்ச பிறகு திட்டம் கிடையாது. நமக்கு எல்லாம் கிடைச்ச பிறகு பல திட்டம் வரும். ஆனால் ஆண்டவருக்கு இல்லாதப்போ திட்டம் வச்சு அதுக்கு எதுவாய் நம்மை படைக்கிறார். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த குடும்பத்தில் பிறக்கட்டும், எத்தனாவது பிறக்கட்டும், எல்லா டிசைனிங் அத்தாரிட்டி அவர் தான். அவர் டிசைன் பண்ணி குழந்தையை பிறப்பிக்கிறார். எனக்கு இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த சின்னோண்டு கருவில், கண்ணுக்கு புலப்படாத கருவில் என் ஹோல் லைஃபையும் வச்சு படைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 80 வருஷம்னா 80 வருஷத்தையும் வச்சு தான் படைச்சாரோடைய அப்பப்போ கூட்டுறது கிடையாது. ஆண்டவர் பரப்பிக்கப்படும் போதே வரைபடம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வரைபடத்துக்காக படைத்து வரைபடத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் தேவையான அத்தனையும் வச்சு படைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அப்போ என் மனசில் நான் நினைக்கிறது என்னென்னா, என் சர்ச்சில் இருக்கிற மக்களுக்கு ஆசையாக சொல்லுகிறது என்னென்னா, உன்னை படைக்கும்போது என்ன ஆசையாக படைத்தாரோ அந்த வரைபடம் நிறைவேறுவதற்காக இன்னும் ஆசையாக உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் படைச்சவ இன்னும் பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். செபுவுக்கும் சொல்லுகிறேன், சிந்தியாவுக்கும் சொல்லுகிறேன், படைச்சவர் இன்னும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறது, என் மனதில் இருக்கிறது சொல்லுகிறேன். நம்முடைய தகப்பன் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல், ஒருவேளை யாரும் நம்மளோட இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் படைச்சவர் இன்னும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அந்த உணர்வு நமக்குள் இருப்பதாக. அருமை பிள்ளைகளுக்கு அந்த உணர்வில் நீங்கள் இருப்பீர்களாக. ஆண்டவர் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த குழந்தை பிரசவத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் சொன்னது போல ஆயுசு நாட்கள் முழுவதும் காலங்களாய் மட்டுமல்ல, 1000 தலைமுறை திட்டத்தில் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க வைப்பாராக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்கிறீங்க? நான் இன்றைக்கி மனசார ஜெபிக்க விரும்புகிற ஒன்று, இவர்களை ஆண்டவர் எதில் எழுந்து நிற்க வைப்பாராக? 1000 தலைமுறை திட்டத்தில் எழுந்திருக்க வைப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நினச்சி பார்க்குறேன், இங்கே உட்காந்துருக்கும் போது நினச்சி பார்க்குறேன், எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவ அன்பு சந்தித்து, அவருடைய அன்பை ருசிக்க வைத்து, அவருடைய கிருபை அனுபவிக்க வைத்து, அவருடைய நன்மைகளை அறிய வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவன் இன்னும் நம் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நான் வாழ்த்த வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் 1000 தலைமுறை திட்டத்தில் எழுந்திருக்க வைப்பாராக. அதில் 2 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, கிருபை. என்றென்றைக்கும் கிருபை இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கிருபை இருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவையிலும் கிருபை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் பிரசங்கியார்கள், என்னை விட நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லுகிற, இதை என்னை விட்டு எடுத்து போடும். அப்போது ஓகே சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், எதுவானாலும் நீ சாதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் சொன்னான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு மற்ற அப்போஸ்தலர்களுடைய விவரம் இல்லை, ஆனால் பவுலுடைய அப்போஸ்தலருடைய விவரங்கள் ஏராளம் இருக்கிறது.
அவன் 3 மிஷனரி பயணங்கள், எத்தனை சபைகள், எத்தனை காரியங்கள் அவன் செய்து சாதிக்க கர்த்தர் அந்த கிருபை தான் அவனை உந்து சக்தியாய் மாற்றினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமை பிள்ளைகளே, கிருபை உங்களை உந்து சக்தியாய் மாற்றுவதா? இது மட்டுமல்ல, இன்னும் வச்சிருக்கிற தேவ திட்டத்தில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அதில் நீங்கள் நிறைவாக எழுந்திருக்க அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் சொல்கிறேன். யோனாவின் நிருபத்தில், யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறது, பொய்யான மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்க. நல்லா கவனிக்கணும். கிருபையை விருதாவாக்கிடக்கூடாது, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. கிருபையை காத்து கொள்வோமா, கிருபையை பற்றி கொள்வோமா, கிருபையை பெற்றுக்கொள்வோமா. மறுபடியும் கிருபாசனத்தண்டை கிட்டி நெருங்கி கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபை இருக்குன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அவர் கிருபை இருக்குன்னு ஏனாதான்னு இருக்கக்கூடாது. அவருடைய கிருபை தான் இருக்க, இப்படி இல்லாட்டாலும் அப்படி பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. கிருபையை பற்றி கொள்வோமாக, கிருபை மேலே கிருபை அடைவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று கிருபை, ரெண்டாவது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நான் உண்மை இல்லாமல் போனாலும் கர்த்தரோ இன்னும் உண்மை உள்ளவராயிரு. நான் இந்த இடத்துல வந்து நிற்கும் போதும் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உண்மை இல்லாமல் போகிற சூழ்நிலைகள் ஏராளம் இருந்தாலும் நீரோ உண்மை உள்ளவர் ஆண்டவர். கர்த்தர் உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. கிருபை ஒரு பக்கம் இருக்கிறது, அந்த கிருபையில் உண்மை, கடைசி வரைக்கும் உண்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு 2 பேரை ஞாபகப்படுத்தினார். ஒன்று மனவா குடும்பத்தில் தேவன் என்ன செய்தார்? பிறக்க போகிற குழந்தைக்காக காரியங்களை சொன்னார். பிறக்க குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னபோது இப்படி இருக்க வேண்டும், நசரை விரதத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொடுக்க போகிற குழந்தையுடைய நிலை எல்லாவற்றையும் சொல்லி நடத்தினதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே குழந்தை வளர்ந்து பெலிஸ்தியரின் நடுவில் சாதனை பண்ணியது. அதே நேரத்தில் ஒரு நேரம் தவறு பண்ணினது. தவறி பண்ணபோது பிரதிஷ்டை அவனை விட்டு நீங்கி போனது, முடி கட் பண்ணப்பட்டது, கடைசியில் ஆவி அவனை விட்டு போனது, கண்கள் பறிக்கப்பட்டது, மாவரைக்கிற நிலைமை வந்தது, எல்லாருக்கும் கேலி கூத்தாய் நிலைமை வந்தது. ஆனாலும் மறுபடியும் தேவன் சொன்னதை நினைக்கும் போது அந்த உண்மையை கர்த்தர் விளங்க பண்ணி, மறுபடியும் எழுந்திருக்க பண்ணி, மயிரை முளைக்க பண்ணி, அந்த அபிஷேகத்தின் திட்டத்தின் நிலை நிறுத்தினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா. நிறைய நேரங்கள் பிசகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். செபுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென். ஆகவே அந்த உண்மையை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவர் உண்மை உள்ளவர். நாங்கள்லாம் இருக்கிறோம், எல்லாரும் உங்களோட தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருத்தரோடு இருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய உண்மை மாத்திரம்தான் நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளது. அவருடைய உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய உண்மை நிறைய நேரங்களில் குறைவு விடுகிறது. உட்காந்து யோசித்து பார்த்தா நம்முடைய உண்மையை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, எடை கட்டி பார்த்தோம்னா, தெராசில் வச்சு பார்த்தா நம்முடைய உண்மை, ஆண்டவர் நமக்கு பாராட்டினதுக்கு ஈவனாய் செயல்படுகிற உண்மை சில சமயங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஏற்றபடி இல்லாமல் இருக்கிறது, அவர் எதிர்பார்த்தபடி இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் படைத்த தேவன் அந்த வரைபடத்திற்கு, சத்தியத்திற்கு, கிருபைக்கு உண்மை உள்ளவராயிருந்து மறுபடியும் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய திட்டத்தில் உங்களை என்ன செய்வாராக? நிலை நிறுத்துவாராக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இவர்களை என்ன செய்வாராக என்ன சொல்ல மாட்டீங்க? வாங்கிறது முக்கியம் அல்ல, அது நிலைச்சிருக்கிறதா முக்கியம். வாங்கிறது விளையாட பெற்றது தான், ஆனால் அது கடைசி வரைக்கும் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கு. வாங்கிறத விட வாங்கின ஒன்று கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறது தான் மேன்மையானது. கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவாராக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதே போல் ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே,
என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறேன். நான் பிள்ளையற்று இருக்கிறேனே, எனக்கு என்ன செய்வீர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல்டர்னேட்டுக்கு அவன் மனைவி எத்தனையோ காரியத்தை செஞ்சால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்தது, அல்டர்னேஷன் நிறையா வந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், இதெல்லாம்ப்பா என் உண்மை, நான் ஈசாக்கை கொடுப்பது தான், வாக்கு தத்தத்தின் புத்திர சந்தானத்தை உனக்கு தருவது தான் நான் உண்மையை காக்கிற தேவன். கைகள் உயர்த்தி அல்ல சொல்லுங்கள். நீ நினைக்கிறதல்ல, நீ என்னை நான் அழைத்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் நினைக்கும் போது நான் இப்படித்தான் நினைக்கிறேன், நான் சொன்னதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வந்தையே, நான் புறப்பட்டு போன்னு சொல்லும்போது நீ புறப்பட்டு வந்தாயே, அந்த தேவன் நான் உண்மை உள்ள தேவன். கைகள் உயர்த்தி அல்லையில சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த உண்மையை காத்து வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு அடையாளம் சகையு வாழ்க்கை. அதுக்கு அடையாளம் ஆண்டவர் ஆபிரகாமுடைய உண்மையை காத்து வருகிறாரா என்று சொன்னால், அவன் இருக்கிற காலத்தில் மட்டுமல்ல, அவன் மகனாகி ஈசாக்குக்கு இருக்கிற காலத்தில் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியான யாக்கோபின் காலத்தில் மட்டுமல்ல, இயேசுவின் காலத்திலும் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய காலம் அவனுக்கு முடிந்த பிறகு அடுத்து என்ன தெரியும்னு தெரியாது. ஒருவேளை ஈசாக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் அப்பாவுக்கு சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு சொன்னார் இதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் ஈசாக்கு காலம் முடிந்த பிறகு யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, ஈசாக்கு சொன்னது நிமித்தம் தெரிஞ்சிருக்கும், ஈசாக்கு சொன்னதினால யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறார், ஏன்னா உண்மையை காக்கிற கர்த்தர். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1000 தலைமுறைக்கு உண்மையை காக்கிற தேவன். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? 1000 தலைமுறைக்கு உண்மையை காக்கிற கர்த்தர். அந்த வசனத்தை மட்டும் மறுபடியும் நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தில் 100ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தோறும் இருக்கிறது. மறுபடியும் ஆழமாய் அழுத்தமாய் சொல்லி நிறைவேற்ற விரும்புகிற வார்த்தை, அவருடைய கிருபை, அவருடைய உண்மை. ஆண்டவர் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கிருபையும் உண்டாயிருப்பதாக, பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய உண்மையும் இருப்பதாக. நம் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக, எல்லாரும் மேலேயும் நம்முடைய உண்மை இருப்பதாக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்கிறீங்க? இவங்களை ப்ளஸ் பண்ண வந்திருக்கிறத நான் இப்படி தான் நினச்சி நான் ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ இருக்கிற காரியத்துக்கு மட்டும் இல்லை, இவங்களை குறித்திருக்கிற 1000 தலைமுறை திட்டம். 1000 வருடம் அல்ல, 1000 வருடம் வேறு, 1000 தலைமுறை வேறு. ஆண்டவர் 1000 தலைமுறைக்காக வைத்திருக்கிற திட்டத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையும் கர்த்தர் தம்முடைய உண்மையும் விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். சிம்சோனை எழுப்பி தம்முடைய மகத்துவ கிரியைகளை பிறக்கும்போதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தவறு செய்யாதிருந்த நாட்களிலும் நிறைவேற்றினார். தவறு செய்த பின்பும் அவன் திரும்ப ஆண்டவருடைய இரக்கத்திற்கு வந்த பிறகும் அதில் கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் அத்தனை ஒட்டு மொத்தமாக வச்சு நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் உயிரோடு இருந்த நாட்களில் அழித்ததை விட தன்னுடைய மரண நேரத்தில் சாதித்தது ஏராளம் அதிகம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய அபிஷேகம் அப்படியே அவன் மேல் கிருபையும் உண்மையும் விளங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேலையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் விளங்குவதாக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய நேரம் முடிகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சென்னை சாலோம் சபையினுடைய தலைமை போதகராக இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் முன்னால் வந்து ஜெபித்து பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய தாசன் எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் விசுவாசம் ஐயா அவர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்த்துதல் செய்தியை கொண்டு வருவார். பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்பதாக பிரசவித்தார்கள் என்று சொல்லி, எங்களுடைய ஆசையெல்லாம் ஆண்டவர் ஒரு சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஆண்டுடைய வார்த்தைகள் என்னாலும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனியும் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? பசி எடுக்குதா? பேசுங்க. அல்லேலூயா. எங்கள் ஐயா ஒரு வாழ்த்துதல் செய்தி கொண்டு வருவாங்க. அது முடிந்தவுடனே நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கரங்களை தட்டி அன்புக்குரிய தலைமை போதவர்களை வரவேற்போம். மாப்பிள்ளையை கொண்டாரு, கையில் கொண்டு வர மறந்துட்டார். ஓகே ஓகே, God bless you. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே தேவன் நன்றியோடு நான் துதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நான் நடத்துகிற எல்லா இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் ஒரு கேள்வியை கேட்பதுண்டு. நீங்கள் என்ன குழந்தையை எதிர்பார்க்கிறீர்கள்? எதிர்பார்க்கறது நம்ம பொறுப்பு இல்லை, கர்த்தர் தர்றது அவர் பொறுப்பு. எதிர்பார்க்கிறது நம்ம பொறுப்பு. என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். ஒரு வாஞ்சி இருக்குமில்லவா? சொல்லுங்கள். ரெண்டு பேர் தான். தனி பிரிஞ்சு கிடையாது, ரெண்டு பேர் தான். ஓகே. ஆனால் தனி விருப்பம் இருக்குன்னு அதையும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆண் பிள்ளை. அதாவது ஒன்று இப்போது அவங்க வேறு விரும்பினாங்கன்னா அடுத்தது அது என்ன, அது லைனில் காத்திருக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அருமையான சிபு விரும்புவது போல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தந்து நடத்துவாராக. அவருடைய விருப்பம் ஏன்னா வேதத்தை சொல்லியிருக்கிற தேவன் வாஞ்சைகளை விருப்பங்களுக்கு மேலாக கிரியை செய்ய தேவன் என்று வாசிக்கிறோம். அதன்படி தேவன் கிரியை செய்வாராக, கிருபை செய்வாராக. உண்மையாகவே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த வாஞ்சை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் அருமையான மகளுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு வசனத்தை இந்த கற்ப காலங்களிலே நீ மனதில் வைத்து அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எடுத்துக்கொள்ளுமா? யாத்திராகமம் முதல் அதிகாரம் 19-20 வசனங்களை 19 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நீ வாசிமா, முதல்ல வாசிக்க முடியுமா? வாசிக்கிறியா? சரி. அவர்கள் அதனால் ஃபஸ்ட்டு வாசி முடியும், வாசிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்லேருந்து. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். பாருங்கள், இந்த வசனத்திலே நடந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஒரு வல்லமையுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. பாருங்கள், இந்த மருத்துவச்சிகள் அந்த மிட்வைஃப்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அந்த மருத்துவச்சிகள் எபிரேய ஸ்திரீகளை குறித்து ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட்னா, அவர்கள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, நல்ல பலம் உள்ளவர்கள். அப்போது ஒருவேளை இப்போது ஆண்மையான மகளுடைய தாயார் அவங்க குடும்பத்தை சொல்லலாம், என் பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்கிறாம்மா, ரொம்ப இந்த கற்பது நாட்களில் ரொம்ப வாந்தி எடுத்துகிட்டு நான் ரொம்ப பிரச்சனைலாம் ஆகுது. அவங்க சொன்ன வண்ணமாகவே அவங்க மாமனார் குடும்பம், தகப்பனார் குடும்பம் தான் நான் அன்றைக்கி விசுவாசிக்கிறேன், நல்ல மருமகளை பார்த்துட்டாங்க. அதுக்கு நான் சாட்சி. மருமகளை கொஞ்சம் வாந்தி எடுத்துட்டாங்கன்னா பாச மீனை கட் பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க. போதகர்களாச்சே கொஞ்சம் சைடில் விடணும் அப்படியே.
அப்போது நான் பாராட்டுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் குறையாக சொல்ல, பாராட்டுகிறேன். அந்த அளவுக்கு மருமகளை மகளாக பார்த்து குடும்பம் முழுவதும் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. என்ன விஷயம் கேட்டால் மருமகளுக்கு விதமாக ஆயிடுச்சு. சரி, நல்லது, கதை ஆசிரியப்பாராக. ஆகவே உன்னை யார் பார்த்து ரொம்ப வீக்காக இருக்கிறமா அப்படின்னு சொன்னாலும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் நல்ல பலமுள்ளவள். சொல்ல பார்க்கலாம், நல்ல பலமுள்ளவர். இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த வார்த்தையை எபிரேய மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து எடுத்து பார்த்து கொண்டு இருந்தேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த வார்த்தை அட்சாம் என்று காணப்படுகிறது. AWTSAM, அட்சாம். அதுலேயும் சாமுடைய பேர் வந்துடுது பாரு, பாருங்க. அப்போது உன் கண்ணனுடைய பேரை சொல்லிட்டே சரியாயிடும். பாருங்கள், அட்சாம். அந்த அட்சாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர்ஃபுல் அண்ட் நியூமரஸ். பாருங்கள், மிகவும் வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. பவர்ஃபுல், காட்ஸ் பவர் வித் மீ என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பொதுவாக இந்த முதல் டெலிவரி ஆகும்போது நிறைய ஒரு குழந்தை பெற்ற எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தியா, அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் நிறைய இடத்துல கேட்குற காரியம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லி பயங்காட்டி வச்சுருக்குங்க. இந்த முதல் டெலிவரி ஆக போகிற பிள்ளைங்க ரொம்ப பயந்து போயிருக்குங்க. டெலிவரினா அப்படி இருக்கும், டெலிவரினா இப்படி இருக்கும், என்னமோ ரொம்ப 10-14 பிள்ளை பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு பிள்ளை பெற்றவங்க ரொம்ப சொல்லி வச்சுருப்பாங்க. அது மாதிரி சொன்னாங்களா? அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக பார்த்தியா. அவங்களுக்கு வேணால் அந்த டெலிவரி அப்படி இருக்கலாம், ஆனால் உனக்கு அது மிகவும் நன்றாக இருக்கும், வெகு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை உன்னோடு இருக்கிற அப்படின்னாலே அது ஈஸியாக இருக்கும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் பார்த்தா, பி கிரேட், பி இன்க்ரீஸ், பி மைட்டி, பி மேக் ஸ்ட்ராங் என்று அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லிக்கொண்டே போகுது இப்ரிய வார்த்தையில். உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு இருந்து கர்த்தர் நடத்துவராக. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா பார்க்கலாம். அந்த அடுத்த வார்த்தையை வாசி பார்க்கலாம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அதே 19 வசனத்தை வாசிமா. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். நல்ல பலம், கெட்ட பலம் அல்ல, நல்ல பலம். அடுத்தது, மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். மருத்துவச்சி அவளிடத்திலே போகும் முன்னே பிரசவித்தாகும். பாருங்க, அதாவது நோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் யூ அட் த டைம். பாருங்க, அந்த அளவுக்கு அங்கே டாக்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாலேயே, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நல்ல பிரசவத்தை கட்டிடுவார். பாருங்க, எங்களுடைய சபையில் ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளுக்கு விதமாகத்தான் பிரசவ நேரம் வந்தது. அப்போது அந்த பேபி ஷவர் நல்லா பேசி அவளுக்கு எல்லாம் சொன்னோன்னு அந்த வார்த்தைக்கு அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தாள். கடைசியில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கேள்விப்படுறாங்கன்னா, அவங்க செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா நார்மல் டெலிவரியே விட மாட்டாங்களாம். அவங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபுல்லாக எல்லாம் சிசேஷன் பண்ணி அவ்விதமாக பண்ணுவாங்க கேள்விப்பட்டாங்க. உடனே இனிமேல் இந்த கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டலே மாற்ற முடியாது, ஆண்டவரே நான் கேட்டபடியே நான் நல்ல பலமுள்ளவள் அப்படின்னு அறிக்கை பண்ணிவிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த டெலிவரி பெயின் வந்த நேரம் வந்து இரவு 11:30 மணிக்கு. அந்த பெயின் வந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது, ஏரியா சொல்ல விரும்பலை, அது சொன்னால் அது டிகிரேட் பண்ண மாதிரி ஆகும். அதனால் என்னை தனியாக வந்து கேளுங்க நான் சொல்கிறேன். அப்போது கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 11:30 கிளம்பி 11:45 அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே டாக்டர் அந்த அங்கே இருக்க ரிசப்ஷன் சொன்னாங்க, இப்போ தான் டாக்டர் வந்து ஓபி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னோடனே ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, ஏய் நல்ல கேஸ் வந்துருக்குது, விட்டுறாத, நிறைய கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் காரை விட்டுட்டு உள்ள காலில் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் லேபர் வார்டில் குவாக்குமான் சத்தம் கேட்டுருச்சு. பாருங்கள், ஐயோ போச்சு அப்படின்னு அவங்க சொல்லி வைப்பாங்க. பாருங்கள், தேவன் உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பலம் வாய்ந்த பிள்ளைகளாக உனக்கு இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் ஒரு நல்ல பலத்தை கர்த்தர் கட்டிடுவராக, கர்த்தர் நடத்துவராக. பாருங்கள், நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மெக்கார்த்தர் என்ற அருமையான வேத விற்பனர் அவர் சொல்லும் பொழுது, God was directly involved in this affair of birth என்று சொல்கிறார். பாருங்கள்,
உண்மையாகவே தேவன் நேரடியாக இந்த குழந்தை பிறக்கிற அந்த சம்பவத்திலே, அந்த சமயத்திலே நேரடியாக கூடியிருந்து கத்தை நடத்துவதை காண கத்தை கிருபை செய்வாராக. உண்மையாகவே கத்தை வலை வெளிப்படும். விசேஷமாக இவர்களை கேட்கும் பொழுது, இந்த கற்பம் அதாவது பிரசவிக்க போகிற பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கும் பொழுது, எப்பவுமே அதிகமாக உன் வயிற்று இருக்க புள்ள துள்ளுது அப்படின்னு கேட்டவொடனே ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வந்து நான் ஒர்ஷிப் பண்ணும்பொழுது பயங்கரமாக துள்ளுது அப்படின்வாங்க. அந்த அனுபவம் இருக்காமல் இருக்குது. உண்மையாகவே அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அபிதமாக ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ இல்லை பேசாமல் உட்காந்துறீங்களோ, உள்ளிருந்து அதுக்கு துள்ளிட்டுருக்கும். அன்பானவளே, அதான் தேவனுடைய காட்ஸ் என்கவுண்டர் டைரக்ட்லி டு தம். அன்பானவளே, ஆகவே இது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் ஒரு நல்ல பலனை கொடுக்கிறவராக இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வைபவத்தை நான் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. பாஸ்டர் ஏற்கனவே கேட்டேன், இன்னும் சாப்பாடு வரல, அதனால் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னார். அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் முடிச்சா கூட நீங்கள் சும்மா தான் நின்றுருக்கணும். ஓகே, சரி, ஆக கேட்டு உட்காந்துருங்க. காட் பிளஸ் யூ. பாருங்கள், அப்போது என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள். உடனே அவர்களுக்கு நல்லா எல்லாம் செக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அந்த டெலிவரி டைமில் அவங்கள சேர்த்துட்டு அது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மனைவி சேர்த்த கணவர்கள்லாம் அந்த வெளியே உட்காந்துருந்தாங்க. அந்த வரிசையில் நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா மனைவி உள்ளே இருக்கிறாங்க. அவ்விதமாக அந்த கூட இருந்த அந்த கணவர்களுடைய அவருடைய மனைவி உள்ளே இருக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் உட்காந்துருந்தோம். சரியா? அப்போது உட்காந்துருந்தோம். அப்போது ஒவ்வொரு பெண்களுக்காய் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே அந்த உள்ளேருந்து டாக்டர் தீட்டு வராங்க. அந்த தகப்பனார் போகிறாரு, போய் டாக்டர் இதை பேசுகிறாங்க, என்ன குழந்தைன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த முதல் தகப்பன் வந்து கையில் ஸ்வீட் எடுத்துகிட்டு, சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்றாரு. என்ன சார் இவ்வளோ ரொம்ப சுரத்தே இல்லாமல் சொல்கிறீங்க, என்ன குழந்தை? நான் சார் பொண்ணு சார் அப்படின்னாரு. சரி, அப்போது கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, உனக்கு பையன் பிறப்பான், அந்த பையன் வந்து அவனை படிப்பில் இந்த படிப்பை படிப்பான், இந்த நாட்டில் படிப்பான், அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஊழியம் செய்வான்ற முழு அந்த மேப்பை கற்றுக் கொடுத்துருந்தார். உடனே எனக்கு கொஞ்சம் பேர் விசுவாசமாக இருந்தாலும் விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு. என்னடா பொண்ணு பிறந்திருக்குதே, சரி அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரைக்கும் என் மனைவி அவங்க வயிற்று வேலை கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க. 2வது தகப்பன் வர்றாரு. அந்த இடத்துல இருந்து 2வது பெண் வந்து இருந்தாங்களா, அட்மிட்டாக இருந்தாங்க. அவங்க தகப்பன் வந்து டாக்டர்கிட்ட பார்க்குறாரு. டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து, சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார்ன்றாரு. என்ன சார்? சார் பொண்ணு சார். உடனே எனக்கு ரொம்ப என்னடா அது, கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறிடுமா, ஒருவேளை லாஸ்ட் மினிட் ஆல்ட்ரேஷன் எதுவும் இருக்குமா அப்படின்னா யோசித்து கொண்டது பாருங்கள். அப்புறம் சரின்னு 3வது லேடி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தார். சார் பொண்ணு சார்ன்னாரு. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. உடனே விசுவாசம் திடப்படுத்தி கொள்ளணுன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஆர்காட் ரோடு இருந்துச்சு. அங்கே ஒரு துணிக்கடை அந்த நாள் இருந்துச்சு, ரெடிமேட் ஷாப். அதில் போயிட்டு ஒரு பையன் சட்டை எடுத்துகிட்டு கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணுவார்னு என்ன தேட்டிக் கொள்கிறேன். இப்போ அவங்க கேட்டாங்க பார்த்தீங்க, கர்த்தர் ஆண் குழந்தை கொடுப்பாருன்னு, அப்படி நான் தேட்டிக்கொள்கிறேன். உண்மையாக கர்த்தர் செய்ய போகிறார். அப்படி பாருங்கள். கடைசியில் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கும்போது 4வது கூட இருந்த அந்த லேடி கணவர் வர்றாரு. வந்து, சார் எனக்கு பெண்ணு குழந்தை பிறந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. போச்சுடா. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்சஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் இது வந்து பொண்ணு சீசன் சார், பொண்ணு தான் பிறக்கும். இன்னும் மாங்காய் தாங்காய் சீசன் மாதிரி இது பொண்ணு சீசன் சார், பொண்ணு தான் பிறக்கும், உங்களுக்கும் பொண்ணு தான் பிறக்க போகுது அப்படின்னு அவங்க ப்ராஃபஸர் மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அது ரொம்ப, அதுக்கு என்னோட என்ன ஆச்சுன்னா, ஏன் இவங்களுக்கு குழந்தை இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. சந்தேகம். ஆனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எங்கள் அம்மா இருக்கிறாங்களே, அவங்க இந்த நாள் இருந்தாங்க. அவங்க வந்து பாருங்கள், மருமகள் இல்லை மகளாக பார்ப்பாங்க. மருமகள் கொஞ்சம் அழுதாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க அழுவாங்க. அழுதான்னா கொஞ்சம் தண்ணி வரதுக்குள்ளே அவங்க அழுவாங்க. உடனே அவங்க ஒரு நல்ல சுகமொழிக்கு மரம் உள்ளவர்கள், அவங்கள பக்கத்தில் அந்த லேபரால் உட்கார வச்சுருந்த உடனே படுத்துட்டு, இவங்க அம்மா வயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே வயிற்ற கையை வச்சு தடவி, ஆண்டவரே இந்த வலி எடுத்து போடும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வலி நின்றும். பிரசவ வலி நின்று போச்சுன்னா பிரசவம் ஆகுமா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
உடனே அப்போ பிரசவ வலி அது வந்து பீக்குக்கு வரணும், அப்போ தான் அது குழந்தை பிறக்கும். பாருங்கள், உடனே இவங்க இப்படி தான் ஜெபம் பண்ணி தான் 27 மணி நேரம் சஃபர் பண்ணாங்க மனைவி. பாருங்கள், அந்த நாளில் 27 மணி நேரம், 1 மணி 2 மணி நேரம் இல்லை, பார்த்தா வலி வரும். உள்ள நாங்கள் போய் பார்ப்போம், உடனே இவங்க தடவை ஜெபம் பண்ணுவாங்க, உடனே வலி சரியாகணும், அடுத்த நிமிஷம் நிம்மதி தூங்கிடுவாங்க. எங்கே குழந்தை பிறக்கிறது? ஏன்னா எங்கள் மாமியார் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரணும். அந்த காலத்தில் ட்ரெயின் வந்து டடக்கு படுக்க ஓடி 18 மணி நேரம் அவங்க வர்றதுக்கு. அவங்க வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. உடனே அப்புறம் கடைசி வந்து சேர்ந்தாங்க. உடனே உள்ளே போய் எங்கள் அம்மா வெளியே வாங்க, முதல்ல நீ இப்படி வந்து உட்காருமா அப்படின்னு சொன்னேன். விஷயம் இல்லாமல் வந்தாங்க வெளியே. அவங்கள உள்ளே அனுப்பினேன், மாமியார் உள்ளே அனுப்பினேன். உடனே என்ன பண்ணாங்களோ தெரியல, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நல்ல குழந்தை பிறந்துருச்சு. ஆசிரியப்பாராக. அப்புறம் கடைசியில் அந்த 5வது லேடிக்கும் அவ்விதமாக பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் கடைசியில் கர்த்தர் எனக்கு அவ்விதமாக என் மனைவிக்கு அந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லா நர்சஸ் எல்லாம் கூடி வந்து நாங்கள் ரூமுக்கு, சார் இந்த ஏரியாவிலேயே பிறந்த முதல் ஆண் குழந்தை உங்கள் மகன்தான் என்று அவ்விதமாக வந்து எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் கண்டு களிக்க கிருபை செய்வாராக. குடும்பத்தார் மகிழ கர்த்தர் கிருபை செய்வாராக. உண்மையாகவே கர்த்தர் சொன்ன வாக்குகள் மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களுக்கு கர்த்தர் விருப்பத்தின்படியே ஒரு நல்ல ஆண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்து, நல்ல ஒரு பீஸ்ஃபுல் நார்மல் டெலிவரியும் கொடுத்து கர்த்தர் ஆசிரியக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இருப்பவராக நடத்துவாராக. God bless you all. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை. சந்தோஷமாக இருக்கீங்களா? பையன் பிறக்குமா? இவ்வளோ நேரம் பேசினார், கவுத்து விட்டீங்களே. ஆராதனையில் துள்ளும் பிள்ளை சொல்லியிருக்குது. ஆனால் ஷாப்பிங் போகலான்னும் போதும் துள்ளுது. ஷாப்பிங் போகலான்னு ஒரு நாள் கேட்கும்போது துள்ளுதான். அங்கிள் உள்ளேருந்து அவங்க உதைக்கிறாங்க அங்கிள். நல்லவேளை அவங்க தான் சொல்லுவாங்க, யாருன்னு சொல்கிறது இல்லை. அதனால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டத்தினுடைய நிறைவு ஜெபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோயல் சங்கீதராஜ் அவர்கள் வந்து செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். காலையிலே ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கலை. கேட்டால் அவங்க பையன் பேரில் போட்டுருவார். என் மகன் ஃபோன் எடுக்க விடாது பண்ணிட்டாருன்னு. நல்லா வாங்க, கர்த்தர் நல்லவர். நிறைவு ஜெபம் செய்வாங்க. தொடர்ந்து நம்முடைய தலைமை போதர்கள் வந்து ஆசீர்வாதம் கூறுவார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த நல்ல நாளில் நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரை யோசித்து பார்த்து எண்ணி பார்த்து நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய், ஊழியர்களாய், உறவுகளாய், இரத்தங்களாய் ஒன்று சேர்ந்து அப்பா நன்றியை நாங்கள் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, மகனையும் மகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் இணைத்தீங்க. இந்த இணைத்ததற்கு ஒரு அடையாளமாய் ஆண்டவரே இந்த கர்ப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவரே அப்பா தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்வை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே மகளை கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பாஸ்டர் சொன்னது போல சுகப்பிரசவத்தையும் ஆண்டவரே அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த குழந்தையும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷத்திற்கு மேலே சந்தோஷத்தையும் சமாதானத்திற்கு மேலே சமாதானத்தையும் ஆண்டவரே ஒரு அடையாளத்தை ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்கு, இந்த பகுதிக்கு, இந்த பிள்ளை மூலியமாய் நீர் ஏற்படுத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் யோவான் ஸ்நானகனோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. அதனுடைய ஆண்டவரே அப்பா விளைவாக அநேகர் மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்டது போல இந்த பிள்ளை ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாய், இந்த பிள்ளை ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு ஒரு சைனாய், ஒரு சிக்னேச்சராய் மாறட்டும் என்று நாங்கள் ஒரு மனதாய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மகளையும் பிள்ளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கென்று வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுதும் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஊழியர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்க முன்னால் வாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் முன்னால் வந்து ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஐயா வாங்க, எல்லாம் வாங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க, தயவுசெய்து வாங்க. பாஸ்டர்ஸ் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நீங்கள் அனைவரும் எழுமணி என்று உங்கள் மனதில் என்னென்ன ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருகிறதோ கருணையிட்டு சொல்லுங்கள். மகளே, தேவன் ஆசிரியக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா கருணை ஜெபிக்கலாமா? பிதாவே, அருமையான அடிப்படையில் ஆசிரியப்பீடாக, பிதா குமார் பரிசுத்த நாமத்திலே இது ஆசிரியப்பீடாக ஆண்டவரே. இந்த மகளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிட்டு அவள் விரும்புகிற குழந்தையை கட்டளையிட்டு நீ நடத்துவதாக ஆண்டவரே. அந்த பிரசவ சமயத்தில் நீரே கொடியிருந்து மகளுக்கு தீவன பலனை கிருபையும் ஆண்டவரே சக்தியும் கட்டளை நடத்துவதாக நாங்கள் பார்த்த வண்ணமாக ஆண்டவரே அட்சாமண்ட பார்த்தோம் ஐயா. அவ்விதமாக உம்முடைய பலன் தெய்வீக பலன் கூட இருந்து அந்த தருணத்தை வெற்றியோடு கலைக்க கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஒரு நன்மையை கட்டளையிடுவதாக, நன்மையை காண செய்வீராக. ஒளியில்லாக ஜெபிக்கிறோம் பிதா குமார் பரிசுத்த நாமத்திலே மாலை ஆஸ்வதிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இவளை ஆசீர்வதித்து இவளை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இவர்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவள் மேல் பிரகாசிக்க பண்ணி இவளுக்கு சமாதானம் கட்டிடக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் அன்பு எழுத்து மாதம் சமாதானம் ஆளுகை நம் அனைவரோடு விசேஷமாக இந்த தம்பதிகளோடும் இந்த குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. எல்லாம் சொல்லுமா? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒரு நிமிடம் உட்காருங்கள். கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள், ஏஜி சபை வடலூருடைய பாஸ்டர் ஜெபராஜ். பாஸ்டர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய சம்பந்தி அவர். நான் அப்படி கூப்பிடுறது இல்லை, அதனால் நான் கூப்பிடுற மாதிரியே சொல்லுகிறேன். அவர்கள் நன்றி சொல்வார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பாஸ்டர் ஜெபராஜ். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த வேளையில் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான எங்களுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற அருமையான போதகர் அவர்கள் சொன்னது போல அவருடைய கிருபை, அவருடைய உண்மை. என்னுடைய ஆரம்பம் எம்பிஏ, இப்போது இருக்கிறது ஏஜி, என்னுடைய மகள் இருக்கிறது ஏசிஏ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை மாறாத கிருபை, அவருடைய உண்மையும் மாறாதது. இந்த நேரத்தில் நான் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பொதுவாக இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்கள் முடிந்த பின்பு மகளை தகப்பனார் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் இங்கேயே தகப்பனாரும் என் மகளுக்கு ஒரு தாயாரும் இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியமான ஒரு குடும்பம். பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை அவர்கள் பிள்ளைகளைப் போலவே பார்க்கிறது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கிருபையும் இரக்கமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல மருமகனை தேவன் எங்களுக்கு கிருபையாய் தந்தார். எங்களுக்கு மகன் இல்லை அப்படிங்கிற அந்த குறைவே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் பேசலைனாலும் உடனே ஃபோன் பண்ணி, அங்கிள் எப்படி இருக்கிறீங்க, ஆண்டி எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை பேசாத நாட்களே கிடையாது, அல்லது குறைந்தபட்சம் குரலை கேட்காத நாட்களே கிடையாது. அந்த மாதிரி ஆண்டுடைய கிருபையாக எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக வந்த அனைத்து பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுடைய நல்ல வர்ஷிப் ஆராதனை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய உறவினர்கள் 2 வீட்டார் சார்பிலேயும் நான் கர்த்தருக்கு துதிக்கிறேன், அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். 2 சபையாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். கேக் வந்துருச்சா? கேக் கட் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். கேக் கட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் வாங்கியிருக்கிறேன். இங்கே இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒரு வாழ்த்தும்படி வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துறதுக்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன துண்டு கொடுப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். சின்ன கேக்கு தான். நான் சபையில் சொல்லுவேன், எல்லாருக்கும் கொடுக்க தந்தால் வெட்டுங்க, இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து வெட்டக்கூடாது, எல்லாருக்கும் கொடுங்க, அப்படி இருந்தால் வெட்டுங்க, நோ ப்ராப்ளம் நான் சொல்லிடுவேன். அதே தான் சொல்கிறேன், கொடுப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபித்து அந்த கேக் கட்டிங் அசிஸ்ட் பண்ணும்படி அன்புக்குரிய பாஸ்டர்
ரீட்டா விசுவாசம் அவர்களை அழைக்கிறேன். அவங்க வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டு, நான் தினந்தோறும் எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, அவங்க எங்களோட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, எங்கள் பேரை சொல்லி ஜெபிக்கிற ஒரு நல்ல சபையை ஊழியக்காரரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு இந்த கேக் கட்டிங் அசிஸ்ட் பண்ணுவாங்க. வந்துருச்சா? வாங்க முன்னால் வாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம். அருமையான மகன் ஜெபுவுக்காக, சிந்தியாவுக்காக நாங்கள் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்ற வேளையிலே நீர் கொடுத்த கற்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி உம்முடைய கிருபையும் உண்மையும் இந்த அருமையான குழந்தையோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுபோல யாத்ரா 1:19 நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, எபிரிய ஸ்திரீகள் நல்ல பலமுள்ளவர்கள், எகிப்திரிய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலத்தை உடையவர்கள். ஆண்டவரே, நல்ல ஒரு லகுவான ஆண்டவரே சுகப்பிரசவத்தை மகளுக்கு கட்டளையிடும்படிக்கு நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிரசவத்தில் நீர் நேரடியாக இறங்கி வந்து இந்த பிரசவத்தை செய்கிற தேவன் என்று பார்த்தோம். ஏசாயா 66:9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாதிருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் அந்த பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீரே பெற பண்ணுகிறவர், நீரே பிரசவத்தை பிரசவிக்க பண்ணுகிறவர். மகளோடு கூட இருந்து, மகள் தனிமையாய் அல்ல, அந்த நேரத்தில் தேவன் கூட இருந்து இந்த பிரசவத்தை நடத்தி கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் விரும்புகிற குழந்தையை தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of God. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறையாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 2 குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ எவ்ரிவன். உங்களுக்காக ஒரு சின்ன ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 50 பேருக்கு தான் இடம் இருக்கும். வெளியூர்லேருந்து வந்தவங்க முதல்ல உட்காந்துருங்க, அப்புறம் நாம் எல்லோரும் பொறுமையாக சாப்பிடலாம். நான் மேலே போயிடலான்னு நினச்சேன், மேலே ரொம்ப சூடாக இருக்குது, கிளைமேட் நல்லா இல்லை, அதனால் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பொறுமையோடு இருந்து நீங்கள் சாப்பிட்டு பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துதலை சொல்லி கடந்து போகும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். I love you, Lord. Oh, your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God.
goodness of God. Oh yes, and your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. And all my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for our sake became born. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it costs to see my sin upon the cross. I'll never know how much it costs to see my sin upon the cross. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether